இந்த சமுதாய மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் அண்ணன் திருமாராஞ்சி கடைசி வரைய போராடி சீட்டு கொடுத்தாங்க திருப்பத்தூர்ல. அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு. கடைசி வரை அவர் கேட்ட தொகுதி மதுரை வடக்கு தெற்கு கேட்டாரு. ஆனா அவர் கொடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர். சம்பந்தம் இல்லாத ஒரு தொகுதி. அவர் செயல்பட்டு அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த 2-3 தொகுதியை ஒரு கட்டமைப்பு பண்ணி உருவாக்கி இடத்துல கொடுத்தா அவர் ஜெயிச்சிருவாரு. அப்ப அவர் ஜெயிச்சு வந்தா சட்டசபைக்கு போனா இந்த மக்கள் முன்னேறிடுவான், இந்த கட்சி முன்னேறிடும். நேதாஜி நேதாஜி தேவருடைய கொள்கைகள் வெளியில வந்துடும். இந்த அகில இந்திய பார்வர்ட் பிளாக் என்ற கட்சி மிகப்பெரிய வலிமையான கட்சியா வந்துடக்கூடாதுன்றத திராவிட கட்சிகள் இருக்கு. அதே மாதிரி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அண்ணன் கதிரவண்ணை கடைசி வரை உசிலம்பட்டியில கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதையும் கடைசி வரைய தரல. அதே மாதிரி அகில இந்திய மூவிதர் முன்னேற்ற டாக்டர் ஐயா சேதுராமன் வட்டம் தோக்குற தொகுதி திருச்சூழியவே கொடுப்பாங்க. அதுல கடைசி வரைய நின்று போராடுவாங்க. ஆனா தோத்து போயிடுவாங்க. அப்ப தோக்குற தொகுதியா கொடுக்கறது ஏன்? ஜெயிக்கிற தொகுதி நாங்க கேட்கிற தொகுதியை நீங்க கொடுத்தா தானே நாங்க ஜெயிக்க முடியும். இதே நிலைதான் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் ஐயா ஸ்ரீதர் பாண்டியன் சொந்த காசை போட்டு பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர். அவர் கேட்கிற தொகுதியை கொடுக்குறாங்களா? கொடுக்கல. கடைசி வரைய திமுக கூட்டணியில இருந்தாரு. அவருக்கு கடைசி பட்சத்துல சீட்டு இல்லைன்னு அறிவிக்கிறப்ப அவர் எப்பயுமே ஒரு கோபருக்கு இடத்துல குணம் இருக்குன்னு வாங்கல. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவர் அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியர் அவர்கள். அவர் கடைசி பட்சத்துல நம்மளை என்னப்பா இவ்வளவு தூரம் இருக்கும், கூட்டணியில இருக்கும், அப்ப நம்மளை கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு கோவத்துல அவர் வெளியே வர்றாரு. இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இங்க நடக்குது. இவங்களோட ஒரே சிந்தனை எல்லாம் என்னன்னா, இந்த முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்த அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள் யாரும் வளரக்கூடாது என்பதுல எல்லா கட்சியுமே சரியா இருக்கு.